ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் நம்மை தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார், எச்சரிக்கிறார், பலப்படுத்துகிறார். இப்படி செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் ஆவியான நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உங்களுக்கு புரியுதா அந்த வசனம்? தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். இன்றைக்கு கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக அநேக காரியங்களை, உதவிகளை, ஒத்தாசைகளை செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நாம செய்யற எல்லாமே ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ ஊழியங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, நண்பர்களுக்கு அநேக உதவிகளை செய்ய அவர் எனக்கு திராணியையும் கிருபையும் கொடுத்தார். ஆனால் ஒரு இடத்திலே கூட நாங்கள் இதை செய்திருக்கிறோம், இவர்களுக்கு இதை கொடுத்திருக்கிறோம், இவர்கள் எங்க கையிலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு என்று சொல்லி பிரசித்தப்படுத்தியது கிடையவே கிடையாது. அது எனக்கு விருப்பமும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் கொடுத்ததை நாங்கள் கொடுக்கிறோம். எங்களால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவர்களுக்கு கொடுக்கிற திராணியை அவர்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் ஆசீர்வதித்திருக்கிறார். குப்பையில கிடந்த எண்ணெய், ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் நின்ற எண்ணெய் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால அந்த கொடுக்கிற காரியத்துக்கும் அவருக்கும் தான் சம்பந்தம் தவிர எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. வசனம் சொல்லுது, சிலர் தங்கள் தயால குணத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஆண்டவர் தேடுற அந்த உண்மையான மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? எந்த விதத்திலும் பெருமை இல்லாதவனாய் இருப்பான். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்கிற சிந்தனை உள்ளவனாய் இருப்பான். எந்த சூழ்நிலும் ஆண்டவரை விட்டு கொடுக்காதவனாய் இருப்பான். எந்த சூழ்நிலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு தீங்கு வராதபடி காத்துக் கொள்கிறவனாய் காணப்படும். ஆம் தேவ பிள்ளை, இந்த அநேகர் பெயர் பிரஸ்தாபத்திற்காக ஊழியங்களுக்கு கொடுக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நீங்க கொடுக்கிறது ஊழியங்களுக்கு இல்லை, அது கர்த்தருக்கு. ஏதும் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கறத அவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 1000 மடங்காக திரும்ப கொடுப்பார். ஆம் தேவ பிள்ளைகளை, எந்த விதத்திலையும் ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு செய்கிறதை, ஊழியக்காரர்களுக்கு செய்கிறதை நீங்கள் பிரசித்தப்படுத்தி அதன் மூலமாய் பேரையும் புகழையும் என்றைக்கும் தேடக்கூடாது. அது கர்த்தருடைய பார்வையில மிக வெறுக்கப்படுகிற ஒரு காரியம். நீங்க உண்மை உள்ள மனுஷனா இருங்க. நீங்க ஆண்டவருக்கென்று செய்கிற ஒவ்வொரு ஒத்தாசையும் கர்த்தருடைய சமூகத்திலே, பரலோகத்திலே கணக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அதற்குரிய பிரதிபலன்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் மேலும் உங்க சந்ததி மேலும் வர்த்திக்க பண்ணுவார். எந்த நிலைமையில் நான் இதை செய்தேன், அதை கொடுத்தேன், நான் இதை பண்ணேன், அதை செஞ்சேன்னு பெருமை தேடக்கூடாது, பிரசித்தப்படுத்தக்கூடாது. நாம் செய்வது ஆண்டவரை தவிர யாருக்கும் தெரியவும் கூடாது. நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாம இந்த தவறை நீங்க செய்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானதை சுட்டி காட்டுகிறார். இந்த வசனம் உங்க கூட பேசும். அதனால ஊழியத்துக்கோ, ஊழியக்காரர்களுக்கோ, ஏழை எளிய மக்களுக்கோ, யாரோ ஒரு திக்கற்றவர்களுக்கோ நீங்கள் செய்கிற உதவிகளை, ஒத்தாசைகளை ஒருபோதும் பிரசித்தப்படுத்தாதீர்கள், விளம்பரப்படுத்தாதீர்கள். அது கர்த்தருக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். அதற்குரிய பலனை கொடுக்க போவர் அவர்தான், எந்த மனிதனும் கிடையாது. உண்மையான தேவ பிள்ளையால் ஆண்டுக்கு முடி வாழ படைக்குள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்போம். நாங்கள் உங்கள் பார்வையில உண்மை உள்ளவர்களாக, நீ செய்த நன்மைகளை ஒருபோதும் பிரசித்தப்படுத்தாதவர்களாக, மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற காரியங்களை ஒருபோதும் விளம்பரப்படுத்தாதவர்களாக, உமக்கு மாத்திரம் நன்மைகள் தெரிந்தால் போதையா. அப்படி இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ்.